ஒரு காலத்தில் இரண்டு நாடுகள் இருந்தன. ஒன்று நீர் நிறைந்த செழிப்பு நாடு, மற்றொன்று வறட்சியால் வாடும் ஏழை நாடு. ஏழை நாட்டின் மன்னன் தன் மக்களின் தாகத்தை பார்த்து வருந்தி பெரிய ராஜாவிடம் சென்று தண்ணீர் கேட்டான். ஆனால் பெரிய ராஜா சோதனையாக மலையின் உள்ளே மறைந்திருக்கும் தங்கம், வைரம் போன்ற பொக்கிஷங்களை எடுத்து வந்தால் மட்டுமே தண்ணீர் தருவேன் என்றான். மக்களின் உயிருக்காக எந்த ஆபத்தையும் பொருட்படுத்தாமல் ஏழை ராஜா தனியாக மலையை நோக்கி பயணித்தான். வழியில் ஒரு பெரிய ஏரியை கடக்கும்போது விஷமீன் தாக்கியது. அதே நேரத்தில் ஒரு டால்பின் வந்து அவனை காப்பாற்றியது. பின்னர் அடர்ந்த காட்டில் புலி ஒன்று எதிரே வந்து சண்டை போட்டது. காயமடைந்தும் அவன் புலியை வென்றான். குகைக்குள் நுழைந்தபோது மின்னும் தங்கங்களையும் வைரங்களையும் பார்த்தான். ஆனால் திடீரென அதிலிருந்து ஒரு பச்சை நிற பாம்பு எழுந்தது. அது மாயமான குரலில், "நீ ஏன் வந்தாய்?" என்று கேட்டது. ஏழை ராஜா, "என் மக்களுக்கு தண்ணீர் வேண்டும், உயிர் விட்டாலும் தருவேன்" என்றான். பாம்பு அவனை சோதனை செய்தது. "உன் உயிரின் ஒரு துளி கொடு." ராஜா காயத்திலிருந்து வரும் இரத்தத்தை தங்கத்தின் மேல் சொரிந்தவுடன் மலை முழுவதும் அதிசயம் நிகழ்ந்தது. தங்கம் ஒளிர பாம்பு நீராக மாறி குகையிலிருந்து தண்ணீர் வெள்ளமாக பாய்ந்தது. அவனது நாட்டை அந்த நீர் அடைந்து மக்கள் தாகம் தீர்ந்தனர். ஆனால் ஏழை ராஜா அந்த இடத்திலேயே உயிரிழந்தான். பெரிய ராஜா அந்த காட்சியை பார்த்து கண்ணீர் விட்டான். அவனது மனம் மாறி இரு நாடுகளையும் ஒன்றிணைத்து சமமாக நீரை பகிர்ந்தான். சிறு ராஜாவின் பெயரில் சிலை எழுப்பப்பட்டது. ராஜா மக்களுக்கு அதன் உயிரை தியாகம் செய்த ஏழை ராஜா என்று போற்றினர்கள். அந்த நாள் முதல் அந்த இரண்டு நாடுகளும் ஒரே நாட்டாக இணைந்து அவனது தியாகத்தால் பிறந்த நீரில் வாழ்ந்து மகிழ்ந்தனர். இந்த கதை இன்னும் தலைமுறைகளாக சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனின் தியாகம் பலர் உயிராக மாறிய நாள் அது. நண்பா, எந்த கதை மாதிரி கதை தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்க. கொரில்லா குட்டீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்க.